கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெப வழக்கங்களை இந்த நாளில் நாம் ஆராயப் போகிறோம். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆலோசனைக்காக ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 9:11. தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். சங்கீதம் 106:13-14. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். என்னாகமம் 20:2-8-12. என்னாகமம் 20:2-8-12. தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் எங்களுடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் ஆண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் கூப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தருடைய கட்டளையின்படியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோம் என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். தேவனுடைய பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 14:23. அப்போஸ்தலர் 14:23. அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். 2 தீமோத்தேயு 1:12.
அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்துக் கொள்கிறேன். யூதா நிருபம் 24:25. வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரை ஞான உள்ளவராய் இருக்கிற நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். தேவன் அருளும் மன ரம்மியத்திற்காக ஜபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பிலிப்பியர் 4:11, 12, 13. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தேவனுடைய எச்சரிப்புக்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 20:17 முதல் 24. மிலேத்துவில் இருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். புரோஜனமானவைகளை ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திலிருந்து மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஊழியக்காரரது நல்ல பிரயாணத்திற்காக ரோமர் 1:9 முதல் 12. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினால் என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் இருக்கிறார். நீங்கள் சிறப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்திற்கு வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 11 25 28 வரைக்கும். மூன்று தரம் மிலிட்டரினால் அடிபட்டேன், 3 தடம் கல்லறியுண்டேன், 3 தடம் கப்பல் சேதம் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகள் வந்து மோசங்களினாலும் கல்லரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களினால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களினால் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்தினாலும் வருத்தத்தினாலும் அநேக முறை கண் விழிப்புகளினாலும் பசியினாலும் தாகத்தினாலும் அநேக முறை உபவாசங்களிலும்
குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியெல்லாம் சபைகளை குறித்து அவர் பற்றுக்க அந்த பிரயாசங்களை இங்கே விவரித்து சொல்லுகிறார். அதில் எல்லா சூழ்நிலையிலையும் வேதனைகளை அனுபவித்ததாக அவர் சொல்லுகிறார். அடுத்து இஸ்ரவேலரது ரட்சிப்புக்காக ரோமர் 10:1 சகோதரரே, இஸ்ரவேலர் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. கிறிஸ்து உருவாக வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க சொல்லுகிறார். கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஏசாயா 66:8-9 இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? என் தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனின் ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பெறப்பண்ணுவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். எந்த வசனம் பார்த்தீங்க? ஏசாயா 66:8-9. சரி. எபேசியர் 1:16-19 எபேசியர் 1:16-19 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எபிரேயர் 10:32-34 துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தில் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதினால் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரில் ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்த்திருக்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய சொல்கிறார். பிலிப்பியர் 1:9-11
மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவு ஆனவர்களும் இடரல் அற்றவர்களாக இருக்க வேண்டுதல் செய்கிறேன். கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று இங்கே சொல்கிறார். துப்புரவு என்று சொன்னால் தனி வாழ்வின் பரிசுத்த ஜீவியத்தை காட்டுகிறது. இடரலற்றவர்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நாம் எந்த விதத்திலும் இடரலாக இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக நாம் தனி வாழ்விலே பரிசுத்தமாக இருக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் இடரலற்றவர்களாக இருக்கவும் நாம் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் அப்படித்தான் வாழ வேண்டும். தனி வாழ்வில் பரிசுத்தம், மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் இடரல் உண்டாகாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் நாம் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய இரகசிய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அடுத்து மகிமையான எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்ய சொல்கிறார். கொலோசையர் 1:9-11. இதின் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளையுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். திருவசனம் சொல்லும்படியான வாசலை திறந்துள்ளும்படியாக ஜெபிக்க சொல்லுகிறார். கொலோசியர் 4:3-4 கிறிஸ்துவினுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்காக திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். லூக்கா 2:36-37. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரனுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். 1 தீமோத்தேயு 5:5. உத்தம விதவையாயிருந்தும் தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்க உபவாச ஜெபம் தேவை. 2 நாளாகமம் 20:1-4.
2 நாளாகமம் 20:1-4. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் ஆமோன் புத்திரரும் அவர்களோடு ஆமோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசேப்பாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசேப்பாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேயோதியா ஆசாசென் மாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசேப்பாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதயாவிலுள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்த செவ்வையான வழியை தேட சத்துருவினால் விளக்கப்பட்டு தேவனால் துணை செய்யப்பட உபவாச ஜெபம் தேவை. எஸ்றா 8 21, 22, 23. எஸ்றா 8, 21, 22, 23. பிசாசை துரத்த உபவாச ஜெபம் தேவை. மார்க் 9:29. அதற்கு அவர்கள், இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெந்த விதத்திலும் புறப்பட்டா போகாது என்றார். உபவாச ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று சொல்லுகிறார். ஜனங்கள் அழிக்கப்படாமல் இருக்க உபவாச ஜெபம் தேவை. எஸ்தர் 4 3-16 ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குமோ மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடத்தி சாம்பலில் கிடந்தார்கள். 16 நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை அல்லாமல் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். யோனா 3 5, 7, 9. ஏழு
9ஆம் வசனம். தேவ ஜனங்கள் தீங்கும் நிந்தையும் அனுபவிக்கும் போது உபவாச ஜெபம் தேவை. நெகேமியா 1 4 முதல் 9. உபவாச நாளை நியமித்தல். யோவேல் 2 15 16. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவிடத்தை விட்டு புறப்படுவார்களாக. தேவ ஊழியத்திற்கு இடரல் உண்டாக்காமல் இருக்க 2 கொரிந்தியர் 6 3, 5, 10. 2 கொரிந்தியர் 6. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்ணிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறோம். கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனை எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். குடும்ப ஜீவியத்திலும் முக்கியமான தேவையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 7:5. உபவாசத்திலும் ஜெபத்திலும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலொன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரத தத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஏசாயா 58 3, 4. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன?
நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குகளும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையும் கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கும் பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். பிரமாணங்களை பெற யாத்திராகமம் 34, 28, 29, 30. தேவ தரிசனங்களை பெற உபவாச ஜபம் தேவை. அப்போஸ்தலர் 10, 30, 31, 32. தேவ தரிசனங்களை பெற உபவாச ஜபம் அவசியமாக இருக்கிறது. தேவ பலத்தை பெற உபவாச ஜபம் தேவை. லூக்கா 4:14. ஆவியானவருடைய பலத்தினால் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் உபவாசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். மத்தேயு 4:11. வேத வெளிப்பாடுகளை பெற உபவாச ஜபம் தேவை. தானியேல் 9:2-5. தானியேலே ஆகிய நான் எருசலேமில் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களினால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையை கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்த அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனையும் உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். 20 முதல் 22 வரைக்கும். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி
என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். இந்த உபவாச நாட்கள் எவ்வளவு நாளைக்கு அனுசரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு தேவை. மத்தேயு 5:20 வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களாகிய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 18:10 முதல் 12. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரரின் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தஸ்மபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கடவான்னா போட்டிருக்கு, கடவன் போட்டிருக்கா? கடவான் உயர்த்தப்படுவான். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 4:16. நீர் போய் அப்போஸ்தலர் 9:8. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்கு கூட்டிக் கொண்டு போனான். 2 சாமுவேல் 12:10-17 வரைக்கும். இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டில் பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் சிறிகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் சிறிகளோடே சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 சாமுவேல். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். யோனா 3ஆம் அதிகாரம் 5-10 வசனங்கள்.
அப்பொழுது நினிவேயுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். எரேமியா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பிடுங்குவேன் இனி. ஒன்று ராஜாக்கள் 21:17. ஒன்று ராஜாக்கள் 21:17. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமேரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபேத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றார். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இருக்கிற இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உடைய கர்த்தாவே வேத வசனங்களை நாங்கள் வாசித்து அதை உடைய சமூகத்தில் கர்த்தாவை தியானிக்கும்படி கொடுத்துக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, கிருபையினால் நிரப்புவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே.